சார் அதெல்லாம் விடுங்க சார், அது எல்லாமே ஓகே, எல்லா கம்பெனிலுமே சொல்கிறதான். பட் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் ஷோரூமுக்கு வந்தாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க சார்? ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஓடாத நெல்லு யூடியூப் சேனல். நம்மளோட சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் அப்படிங்கிற ஒரு ஷோரூமில் போய் ஒரு எலக்ட்ரிக்கல் பைக்கை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பட் அது பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் அண்ட் வயசானவங்க இவங்க ஓட்டுற மாதிரி பைக்காக இருக்குது, ஸோ பசங்களுக்கான பைக் வேணும் அப்படின்னு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வாட்ஸ்அப்லேயும் சரி ப்ரைவேட்டாகவும் சரி. ஸோ பசங்களுக்கான ஒரு பைக் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சர்ச் பண்ணதில் எனக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக் தான். இது பார்க்குறதுக்கு ஒரு பெட்ரோல் பைக் மாதிரியே இருக்கும், பட் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் இது எலக்ட்ரிக்கல் பைக்கு. ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தாராளமாக வாங்கலாம், எந்த வித பயமுமே இல்லாமல். ஸோ ஜாய் கம்பெனிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த பைக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுற முடியுமா? நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ கண்டினியூவாக வீடியோ பாருங்கள், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவில் நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வந்திருக்க இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஓட்டப்பிராரம் தாலுகாவில் புதியமுத்தூர் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ புதியமுத்தூரில் இருக்கக்கூடிய ஜேஎஸ் ஈகோ மோட்டார்ஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ ஜேஎஸ் ஈகோ மோட்டார்ஸில் பார்த்தீங்கன்னா பொதுவாக நீங்கள் எந்த எலக்ட்ரிக்கல் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிராண்டை மட்டுமே அவங்க வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து மல்டி பிராண்ட் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நிறைய வெஹிக்கிள் நம்ம பார்க்கலாம், நிறைய வெஹிக்கிளோட இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஷோரூமை நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஷோரூமோட ஓனர் யார், அவங்ககிட்ட நம்ம எல்லா டீட்டெயிலுமே பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ புதியமுத்தூரில் இருக்கக்கூடிய ஜேஎஸ் ஈகோ மோட்டாரோட ஓனர் மிஸ்டர் சங்கீத் குமார் அவரோட நம்ம இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஜாய் இ பைக்லேருந்து மான்ஸ்டர்னு கொடுத்துருக்கக்கூடிய இந்த பைக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைக்கில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஷோரூம் ஓனர் மிஸ்டர் சங்கீத் குமார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த பைக்கை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார், ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இது வந்து 250 வாட்ஸ் பிஎல்டிசி மோட்டர், ஓகே, அண்ட் 72 வோல்ட் 23 AH லித்தியம் அயன் பேட்டரி பேக்கில் வருது. ஸோ லித்தியம் அயன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பயப்படவே தேவையில்லைங்கிறான். ஆமாம், லித்தியம் அயன் பேட்டரி பேக் தான். ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வெஹிக்கிள்னே சொல்லலாம் இதை. சூப்பர் சூப்பர். ஆமாம், ஒரு யங் ஏஜில் இருக்கிற பீப்புளுக்கு வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய நல்ல வெஹிக்கிள் இது. லுக் வைஸ்மே பார்த்தா ஒரு ஸ்போர்ட்டி மாடலில் இருக்குது அப்படிங்கிறது இதோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் நினைக்கிறேன். பார்த்தோன்னே அட்ராக்ட் பண்ணுது. ஸோ எனக்கே இப்போ எடுத்துகிட்டு போகலாம் போல் இருக்குது. ஆல்ரெடி நான் ஒரு 6 மந்த்ஸுக்குள்ளே ஒரு பைக் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இந்த பைக் கிட்ட நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நிறையா பைக்கை தேடி நான் போகிறேன், நிறைய ஸ்பெக்கை வந்து மக்களுக்கும் சொல்ல போகிறேன். ஸோ அதோட ரிசல்ட் பேஸ் பண்ணி நான் ஒரு பைக் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு இருக்குது. பட் அந்த தாட்டை உடைக்கிற விதமாக இந்த பைக்கு பார்த்த உடனே எனக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த பைக்கை மேபி என்னோட செலெக்ஷனில் இது ஒரு பைக்காக இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ப்ளீஸ் சார்.
மற்றபடி இதில் எல்இடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே. அப்புறம் இங்கே நம்ம ஃபியூல் டேங்க் மாதிரியான ஒரு இது, அதுலேயுமே வந்து நம்ம பூட் ஸ்பேஸ் இதில் தாராளமாக ஒரு க்ளவ் பாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ ஒர்க் பண்ணுற ஆளாக இருந்தால், இல்லை காலேஜ் போகிற பசங்களாக இருந்தால், ஒரு வாட்டர் கேன், ஒரு டிஃபன் பாக்ஸ், இந்த மாதிரியான ஐட்டங்கள் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. பேட்டரி பேக் வந்து இன்ஜின் வர்ற இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகே. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே தான் வரும் உங்களுக்கு. ஓகே. இதில் கிலோமீட்டர் எவ்வளோ ரன் ஆகுது, எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம போகிறோம் அப்படிங்கிறது வந்துடும். ஓகே. ஸ்பீடோமீட்டர். அப்புறம் இது போக 1, 2, 3 அப்படின்னு சொல்லி 3 மோட் ஸ்விட்ச் வந்துடும். ஓகே. இதில் ஃபஸ்ட் மோடில் வந்து 25 கிலோமீட்டர் ஸ்பீடும், செகண்ட் மோடில் வந்து 35 கிலோமீட்டர் ஸ்பீடும், தேர்ட் மோடில் வந்து அப் டு 48 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் இது காட்டும். ஸோ 48 கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட இந்த வைத்தியம் போகலாம். பட் இது வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன். சூப்பர். அப்புறம் பேட்டரியோட இண்டிகேஷன் ஃபுல்லு எம்டி, இந்த 2 இண்டிகேஷன் லெவலும் வரும். அப்புறம் இது போக ப்ளஸ் டிஜிட்டலாகவே உங்களுக்கு 100%லேருந்து 0% வரைக்கும் இது கம்மியாகிக்கிட்டே வரும். இது ஒரு அட்வான்டேஜாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஏன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஆக்சுவலாக ரன் ஆகும் அப்படிங்கிறத வந்து இதை கால்குலேட் பண்ணியே நம்ம ரன் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு டைம் சார்ஜ் போட்டால் இது எத்தனை கிலோமீட்டர் சார் போகும்? அப் டு 70லேருந்து 75 கிலோமீட்டர் வரைக்கும் ரன் ஆகும். 70லேருந்து 75. ஆமாம், பேஸ்ட் ஆன் மோட்ஸ். ஆமாம், ஃபர்ஸ்ட் செகண்ட் மோட்ல டிராவல் பண்ண அப்படின்னா எனக்கு 75 கிலோமீட்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் மோட்ல டிராவல் பண்ணால் 25 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போகிறோம் அப்படின்னா 75 கிலோமீட்டர் வரைக்கும் சார்ஜ் போட்டால் 75 கிலோமீட்டர் வந்து ரீச் ரன் பண்ணலாம். ஆமாம். ஓகே, சூப்பர். இதில் அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 3 to 3.5 ஹவர்ஸில் சார்ஜ் ஆகிடும். 3 to 3.5 ஹவர்ஸ்ங்களா? ஓகே. அப்போ என்ன டைப் ஆஃப் பேட்டரி, என்ன ஸ்பெக்ல யூஸ் பண்ணியிருக்காங்க? 72 வோல்ட் 23 Ah லித்தியம் அயன் பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. இது ஓகே. நம்ம சார்ஜருமே உங்களுக்கு 72 வோல்ட் 10 ஆம்ஸ் சார்ஜர் தான் வரும். ஸோ சார்ஜிங் பொறுத்தளவில் 3 to 3.5 ஹவர்ஸ் வந்து சார்ஜ் டைம் எடுத்துக்கும். இந்த சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து 1.5 யூனிட் தான் கரண்ட் செலவு கன்சம்ஷன். ஆமாம், 1.5 யூனிட்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாச்சு. அப்போ பார்த்தா ஒரு 5 ரூபீஸ் தான் ஆகும். ஆமாம், அதுக்குள்ளே தான் செலவு. சார்ஜ் போடுறது மூலமா இந்த பைக்ல வந்து ஒரு 75 கிலோமீட்டர் நம்ம ரீச் பண்ணலாம். பட் இன்னைக்கு பெட்ரோல் விலை பார்த்தோம்னா 102 ரூபாய் ஆயிடுச்சு. 102 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா கூட 40 கிலோமீட்டர் தான் போக முடியும். பட் 5 ரூபாய் செலவழிச்சா 75 கிலோமீட்டர் டிராவல் பண்ணலாம். ஃபேண்டாஸ்டிக் சார், சூப்பர். பேட்டரி வந்து எங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க? இதுல இந்த இன்ஜின் வர்ற இடத்துல பிளேஸ். ஓகே. அதை ஓபன் பண்ணி காட்ட முடியுமா? தாராளமாக. சோ இந்த பேட்டரி வந்து டிசார்ஜபிள் பேட்டரி தான். எடுத்து கொண்டு போய் வீட்லயே சார்ஜ் பண்ணிக்கலாம். சூப்பர். இங்க தான் பேட்டரி வச்சிருக்காங்க. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவங்களுக்கும் கலெக்டி கொண்டு போய் வீட்ல மேல கொண்டு போய் சார்ஜ் போட்டுக்கலாம். கண்டிப்பா போட்டுக்கலாம். சூப்பர். அடிஷனல் ஃபீச்சர் என்ன அப்படின்னா பார்க்கிங் மோடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பார்க்கிங் மோடு இந்த இங்கே க்ரீன் பட்டன் இருக்கு இல்லையா? ஆமாம் சார். இதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா, இதை ஆன் பண்ணி வச்சிருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா வெஹிக்கிள் வந்து பார்க்கிங்கில் விழுந்துடும். ஓகே. ஸோ வண்டி மூவ் ஆகாது. சப்போஸ் குழந்தைங்களை நம்ம ஏற்றிட்டு போகிறோம் அப்படின்னா அவங்க திருக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்க்கிங் மோடு கொடுத்துருக்காங்க. நல்ல ஆப்ஷன். அதோட இல்லாமல் இது ஆன்டி தெஃப்ட் அலார்மும் கொடுத்துருக்காங்க. 2 ரிமோட் கீயோட ரிமோட்டும் கொடுத்துருக்காங்க. ஆமாம். ஓகே. ஆன்டி தெஃப்ட் அலாரம் இதில் கிரியேட் ஆயிரும். ஓகே சார். ஸோ ஹெட்லாம்ப் பொறுத்த வரைக்கும் எப்படி சார் இதில் கொடுத்துருக்காங்க? எல்இடியில் தான் வரும் ஹெட்லாம்ப். பவர் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஹெட்லாம்ப் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ஹெட்லாம்பாக தான் இருக்குது. சூப்பர். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து டிஸ்க் பிரேக் தான். ஃப்ரண்ட்டும் டிஸ்க் பிரேக் தான் வரும், பேக்கும் டிஸ்க் பிரேக் தான் வரும். ஓகே. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து டியூப்லெஸ் டயர் தான். வீலோட இன்ச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக எல்லா வெஹிக்கிளுக்குமே வந்து 10 இன்ச் வீல் தான் கொடுப்பாங்க. இதில் வந்து 12 இன்ச் வீல் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ரைடிங் வந்து ஸ்கிட் ஆகாது. அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து வண்டி வந்து நல்லாயிருக்கும். இதோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வந்து மோனோஷாக் அப்சர்வர். இது ஏன் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதோட கண்ட்ரோலர் வந்து நார்மலாக எல்லா வெஹிக்கிள்லேயுமே வந்து 19 ஆம்ப்ஸு 36 ஆம்ப் கண்ட்ரோலர் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 50 ஆம்ப் கண்ட்ரோலர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மெயின் ரீசன் இதனால தான் வெஹிக்கிள் வந்து பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளோட இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே பேட்டரியாக இருக்கட்டும், மோட்ரு ப்ளஸ் அந்த கண்ட்ரோல் யூனிட்டு ப்ளஸ் சார்ஜர், இந்த 4 தான் முக்கியமான விஷயம். ஸோ பேட்டரிக்கு எவ்வளோ இயர்ஸ் வாரண்டி நீங்கள் கொடுக்குறீங்க? பேட்டரிக்கு மட்டும் இல்லை, பேட்டரி, மோட்டர், கண்ட்ரோலர், கன்வெர்ட்டர், சார்ஜர் இது எல்லாத்துக்குமே வந்து 2+1 2 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் வாரண்டி வரும். 1 இயர் சர்வீஸ் வாரண்டியோட. ஸோ 2 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்லி நீங்கள் என்ன ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி,
2 இயர்ஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அண்ட் லாஸ்ட் 1 இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் அவங்க கொடுப்பேன் அப்படின்னு இருக்காங்க. சரி சார், ஓகே, இது எலக்ட்ரிக்கல் பைக்கோட பயத்தை போக்கணும் அப்படின்னா சர்வீஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அது வந்து அதை பொறுத்து தான் மக்கள் வந்து அதுலேருந்து மாறுவாங்க ஒரு பெட்ரோல் பைக்லேருந்து. நான் இது ஆல்ரெடி இருந்த ஷோரூமில் கேட்டதான், எனக்கு வந்து 24 ஹவர்ஸ் சர்வீஸ் சப்போர்ட் உங்கள் சைட்லேருந்து கிடைக்குமா? கண்டிப்பாக நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஆல்ரெடி. 24/7 ஆல்ரெடி நாங்கள் சர்வீஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். நைட்டில் கூட அப் டு இங்கேருந்து என்னோட ஷோரூமில் இருந்து அப் டு 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு வந்து 24/7 கொடுத்துட்டு தான். இது ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலாக புதியமுத்தூர்லேருந்து சரௌண்டிங்கில் 100 கிலோமீட்டர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு அப் டு 24 ஹவர்ஸ் சர்வீஸ் வந்து இவங்க பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 24 ஹவர்ஸ் சர்வீஸ்னால் இப்போ நைட்டில் எனக்கு ஒரு 2 மணிக்கு நான் ஒரு வெளியில் போகிறேன், சடனாக வண்டி நின்றுச்சுன்னா கூட உங்களுக்கு கால் பண்ணலாங்களா? கண்டிப்பாக கால் பண்ணலாம். எங்களால் எவ்வளோ நீங்கள் இருக்கிற தூரத்தை பொறுத்து, நாங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்கோமோ அந்த டிஸ்டன்ஸ் பொறுத்து தான் நாங்கள். சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சப்போர்ட்டு, அதாவது பெட்ரோல் பைக்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 500 கிலோமீட்டர்ஸ் அப்புறம் 1000 கிலோமீட்டர் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ இந்த பைக்குக்கு எப்படி சர்வீஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க? எவ்ரி 3 மந்த்துக்கு ஒரு தடவை நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ எவ்ரி 3 மந்த்ஸ். அது கிலோமீட்டர் வைஸ் ஏதாவது டிஃப்ரெண்ட் ஆகுமா? கிலோமீட்டர் வைஸ் டிஃப்ரெண்ட் ஆகாது. ஏன்னா நான் ஒரு நாளுக்கு ஒரு தடவை சர்வீஸ் ரெகுலராக பண்ணுறது வந்து சேஃபர் ஃபார். ஓகே, 90 நாளுக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 90 நாளைக்கு ஒரு தடவை சர்வீஸ் விடும்போது எனக்கு சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ சார் வாங்குவீங்க? இதில் அதிகபட்சமாக நாங்கள் வாங்குற அந்த சர்வீஸ் சார்ஜே வந்து வெறும் 300 ரூபா மட்டும்தான். மேக்ஸிமமே 300 ருபீஸ். 300 மட்டும்தான். ஓகே. ஸோ ஏதாவது பார்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதாக இருந்தால், ஃபிசிக்கல் டேமேஜ் அப்படி இருந்தால் மட்டும் அது வந்து வேரி ஆகும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து ஸ்பேர்ஸ் முதற்கொண்டு எல்லாமே உங்ககிட்டே இருக்கா, இல்லை ஏதாவது புக் பண்ணி நம்ம வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்குமா? இல்லை, மேக்ஸிமம் தேவைப்படுற ஸ்பேர்ஸ் எல்லாமே எங்ககிட்ட ஸ்டாக் இருக்குது. சூப்பர். ஸோ அர்ஜென்சி அப்படின்னு வர்ற நேரம் உடனே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ சர்வீஸ்க்கு வரதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 டேஸ் முன்னாடி உங்களுக்கு புக் பண்ணிட்டோம்னாலே உங்களுக்கு பெஸ்ட்டாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் நிறைஞ்ச இந்த இபைக்கோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு நமக்கு எடுத்து தெரிஞ்சுக்க போகிறோம். இதோட ப்ரைஸ் என்ன சார்? 98,000 மட்டும்தான். 98,000. ஸோ ஆல்மோஸ்ட் 1 lakhsக்கு 2,000 ருபீஸ் கம்மியாக இருக்குது. சரிங்க சார், எங்களோட சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆஃபர் எவ்வளோ சார்? எவ்வளோ வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவீங்க? 4,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம். அப் டு 4,000. ஸோ ஓடாத நெல்லு சேனலோட சப்ஸ்கிரைபருக்கு அப் டு 4,000 இந்த பைக் டிஸ்கவுண்ட். இதோட ப்ரைஸ் பண்ணிங்கன்னா 98,000 ரூபாய் சொல்கிறாங்க. ஸோ 4,000 டிஸ்கவுண்ட் போச்சுன்னா 94,000 ரூபாய்க்கு இந்த நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள். இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை, இன்சூரன்ஸ் தேவையில்லை, நம்பர் பிளேட் கிடையாது, பட் ஹெல்மெட் கூட தேவையில்லை. பட் ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னோட ரெக்கமெண்டேஷன். ஏன்னா உயிருக்கு உத்தரவாதம்ங்கிறது ஹெல்மெட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ யாருமே எந்த வெஹிக்கிள் எடுத்தாலுமே ஹெல்மெட் போட்டே டிரைவ் பண்ணுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப சேஃபும் கூட. ஸோ இந்த வெஹிக்கிளை இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாமா சார்? கண்டிப்பாக போகலாம். ஜாய் மான்ஸ்டரோட டெஸ்ட் ட்ரைவ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ பொதுவாக டெஸ்ட் ட்ரைவ்னா தனியாக பண்ணுவாங்க, பட் நம்ம வந்து டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸோட கம்பேர் பண்ணி இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஸோ வாங்க பார்க்கலாம். வீடியோ எடுக்கிற கேமராமேன் வந்து டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு இருக்காங்க, நான் நம்ம ஜாய் பைக்கில் போகிறேன். ஸோ வாங்க போகிறோம்.
ஜாய் மான்ஸ்டர் பைக்கை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி முடிச்சாச்சு. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி முடிச்சதோட என்னோட அனுபவம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நான் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இது ஒரு கிட் பைக்காக இருக்குது, ஒரு குழந்தைங்க இல்லை சின்ன பிள்ளைங்க இல்லை காலேஜ் போகிற பசங்க தான் இதை ஓட்ட முடியும், நமக்கு வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் ஃபீல் இருக்காது அப்படின்னு நான் நினச்சேன். பட் ட்ரைவ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அப்படி எந்த ஒரு ஃபீலுமே எனக்கு இல்லை. இதில் ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போச்சு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் நான் செகண்ட் மோடு எப்போ சேஞ்ச் பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா 31 கிலோமீட்டர் ஸ்பீடில் போச்சு. தேர்ட் மோடில் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போச்சு. பட் 40 கிலோமீட்டருங்கிறது இங்கே டிஸ்பிளேல காட்டுது, பட் ரியல் கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்ட்ரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இதில் இருக்கக்கூடிய கண்ட்ரோலர் அப்படி இதில் இருக்கக்கூடிய மோட்டர் பார்த்தீங்கன்னா 250 வாட்ஸ் மோட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதில் இருக்கக்கூடிய கண்ட்ரோலர் வந்து உங்களுக்கு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் ட்ரைவ் பண்ணுற எனக்கு ரொம்பவே நல்லாவே தெரிஞ்சு இது 40 கிலோமீட்டர் ஸ்பீடு இல்லை, மேபி ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீட் கூட இருக்கும் அப்படின்னு. ஸோ ஒரு தடவை சார்ஜ் பண்ணுறதுக்கு 1.5 யூனிட் தான் இருக்கும். இது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னாலே வந்து ஒரு 5 rupees to 6 rupees. ஒரு தடவை சார்ஜ் போகிறதுல கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டர், 70லேருந்து 75 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம் நீங்கள் ஃபஸ்ட் மோடில் போனால் அப்படின்னா. செகண்ட் மோடு சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம். தேர்ட் மோடில் ஒரு 55 கிலோமீட்டர் ஸ்பீடில். பட் 4 ரூபாய்க்கு 55 தேர்ட் மோடில் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் அப்படிங்கிறது ரொம்பவே தாராளமான ஒரு விஷயந்தான். ப்ளஸ் லுக் வைஸும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பைக் அப்படின்னாலே ஒரு ஸ்கூட்டி மாடல் இல்லை லேடிஸ் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பசங்க எல்லாருமே ரொம்பவே கவலைப்பட்டுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு ஸ்டைலிங் ஸ்பாட்ஸோட எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் இருக்கக்கூடிய இந்த பைக் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலாம். பட் இது டாப் 10 வயசில் பார்த்தீங்கன்னா டாப் 10ல் பார்த்தீங்கன்னா இது 7th பிளேஸ் ஆர் 8th பிளேஸில் இருக்குது. நல்லாவே இருக்குது, ரைடிங் கம்ஃபர்டபுள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. டிஸ்பிளே டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் பேட்டரி பர்சன்டேஜ் வந்து டிஜிட்டலில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது ஒவ்வொரு பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம துல்லியமாகவே பார்த்துக்கலாம். ஸோ சேஃபான பைக்கு. ஸோ ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. என்னோட தரப்பில் பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த பைக் வாங்கலாம். இந்த பைக்கை நீங்கள் வாங்குறதா இருந்தால் இந்த ஷோரூமை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் டு 4000 rupees வரைக்கும் டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓடாத நெல்லு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஷோரூமை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அந்த ஆஃபர் கிடைக்கும். சர்வீஸ் சப்போர்ட்டும் இங்கே ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்பேர்ஸ் எல்லாமே ரெடி கண்டிஷனில் வச்சுருக்காங்க. நீங்கள் எவ்ரி 3 months ஒன்ஸ் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கிறது மூலிமா உங்களோட வெஹிக்கிளை ஒரு பெஸ்ட் வெஹிக்கிளாக நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி சர்வீஸ் பண்ணுறதுக்கு 3 months ஒன்ஸ் வந்து நீங்கள் சர்வீஸ் வந்தால் கூட மேக்ஸிமம் அமௌண்ட்டே ஜஸ்ட் 300 rupees. பட் பெட்ரோல் வெஹிக்கிள்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நமக்கு ஒரு 600 ரூபாய் 700 ரூபா ஆயிரும். ப்ளஸ் நிறைய அதில் மெயின்டெனன்ஸ் இருக்குது, பெட்ரோல் டெய்லி போட வேண்டியிருக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய பெட்ரோல் விலைக்கு எலக்ட்ரிக்கல் பைக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எலக்ட்ரிக்கல் பைக் மாறுறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்க, இல்லை மாறுறதுக்கு நிறைய தடங்கள் இருக்குது, தயக்கம் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்டை நான் தீர்த்து வைக்கிறேன். அப்படி எனக்கு தெரியாத ஒரு விஷயமா இருந்தால் ஷோரூமில் உள்ள ஓனர்ஸ் டீமே சர்வீஸ் பர்சன்ட்டை கேட்டு நான் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்த். தேங்க்யூ, பபாய்.